நம்ம கடையில் பிரான்ஸ் ஆப்பக்கடாய் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்கீங்க. கஸ்டமர்ஸ் கேட்குற ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆப்பம் ஒட்டாமல் வருமா, இதை ஃபஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது ஆப்பம் போட்டதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் இருக்கா, இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்பச்சீட்டை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதும் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இல்லை ஆப்பம் எப்படி வருது, ஆப்பம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது நீங்கள் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிரான்ஸ் ஆப்பக்கடாய் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோல்டட் ஹை குவாலிட்டி பிரான்ஸில் பண்ணது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆப்பக்கடாய் வந்து வாங்கலை அப்படின்னா பையிங் லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பக்கடாயை நம்ம ஜாக்ஸ் கிச்சன் க்ளீனிங் பவுடர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சாஃப்ட் ஸ்க்ரப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியான ஹாட் ஸ்க்ரப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நல்லா தண்ணி வச்சு அலசினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஆப்பக்கடாயை அது மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆப்பக்கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கும் போது நான் காமிச்சிருக்க மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி விட்டு வதக்கணும். ஒரே பக்கமாக கீழேயே இருக்கிற மாதிரி வதக்கக்கூடாது. அந்த ஆயில் எல்லா பக்கமுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை நீங்கள் திரும்ப செகண்ட் டைமும் ரிப்பீட் பண்ணணும். ஆப்பக்கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, வெங்காயம் போடுங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆறுனதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், உங்களோட சூப்பரான ஆப்பக்கடாய் ரெடி. இப்போது நீங்கள் இம்மீடியட்டாக இதில் ஆப்பம் ஊற்றலாம். பர்ஃபெக்டான ஆப்பம்ஸ் வரும். இப்போ ஆப்பக்கடாயை ஒரு க்ளீனான கிளாத் வச்சு எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஆப்பக்கடாய் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பக்கடாயை நல்லா ஒரு வாட்டி எடுத்து தண்ணியில் ரின்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ திரும்ப ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் நல்லா ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ அந்த நல்லா வெங்காயத்தை சுற்றியாச்சு. எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஆப்ப மாவை ஊற்றி ஒரு சூப்பராக அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அட்டகாசமான ஆப்பம் நம்மளால் இந்த ஆப்பக்கடாயில் பண்ண முடியும். நல்ல கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா மெத்துன்னு பர்ஃபெக்டாக குக்காகி கிடைக்கும். அதுதான் பிரான்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் கண்டக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு இடத்துலையும் பர்ஃபெக்டான குக்கிங் கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஆப்பம் நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா மெத்துனும் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பம் மாவு எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பத்தை தேங்காய் பால் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு குருமாவோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஆப்பக்கடாய் வித் சூப்பரான ஆப்பம். இப்போ இந்த ஆப்பக்கடாயை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். நம்ம ஜாக்ஸ் கிச்சன் க்ளீனிங் பவுடர் வச்சு ஒரு சாஃப்ட் ஸ்க்ரப் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பக்கடாய் நல்லாவே க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். இது நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி உங்களுடைய கிச்சன் கேபினெட்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது பிரான்ஸ் ஆப்பக்கடாய் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.